உத்திராட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரக்கார் ஒரு தொழிலையோ அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த திருவோண நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தா அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் திருப்பதி பிறந்தார். அப்போ திருப்பதி கோயிலுக்கு இவங்க அதிகமாக சாமி கும்பிட்டு வர்றதும், அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் போய் அதிகமாக சாமி கும்பிட்றதும், லட்சுமி நரசிம்மருடைய ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதும் இது ரொம்ப விசேஷம். அதே போல் ஒரு ஜாதகத்தில் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோணம் பணம் தரும் நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக உத்திராடத்துக்கு அடுத்து தெய்வ அனுகூல நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய நட்சத்திரம் அந்த கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரம் கூட வந்தால் ஒரு தெய்வமே கூட வருது என்று பொருள். முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் தெய்வமாட்ட நீ வந்தையப்பா, கும்பிட்ற தெய்வம் குறுக்க வந்துச்சு, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏன் முன்னோர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இது எல்லாம் வச்சு தான் அந்த முன்னோர்கள் அதைய ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அப்போது அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15வது நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க பாருங்கள், அவங்க தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்.